ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சரதன். ஸோ லாஸ்ட்டாக வந்து 1 மந்த்தாக நம்ம எந்த வீடியோவும் போடல. 1.5 மந்த்ஸ் கிட்ட நான் எதுவுமே போடல. பிகாஸ் வந்து ஏற்கனவே நிறைய கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் முடியல. ஸோ இப்போ இனிமேல் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இனிமேல் ரெகுலராக ஒரு 2-3 வீடியோஸ் அப்படிலாம் நான் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க. நான் என்னோடய லாஸ்ட் ப்ராஜெக்ட் அப்போ நான் வந்து உங்களுக்கு டேட் லைட்டும் நைட் லைட் எப்படி நைட்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தேன். அது வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கன்னு. ஸோ 2-3 பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் ஹவு டு இந்த டே லைட்டு ப்ராட் டே லைட்டு நைட்டை மாற்றுறது எப்படின்ட்டு. ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு 3 ஃபுட்டேஜஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். பேனசானிக் ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. பேனசானிக் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அது வீலாக் வந்து நான் திருப்பியும் கலர் ஸ்பேஸ் லென்ஸ் வச்சு மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து Fuji X-T4 ஃபுட்டேஜு. அதுக்கப்புறம் இது சோனியோட ஃபுட்டேஜு. சோனி S-Log தான், சினிகேம் 3. அதை நான் ரெக்ஸான் 9 காமா 2.4 மாற்றிருக்கேன். கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஏன் நான் இந்த 2 ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன்னு நீங்கள் டவுட் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ப்ராட் டே லைட்டு, நல்லா லைட் அடிக்குது. ஸோ இந்த லைட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரியோ இல்லை ஒரு ஆம்பியன்ஸ் லைட் மாதிரியோ நான் ஒரு மூன் லைட்டாகவும் மாற்றுறான்ற ஒரு ஐடியாவோட தான், இன்டென்ஷனோட. அது ரஃப்பான ஒரு கஷ்டமான ஒரு ஃபுட்டேஜை பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான் பண்ணேன். அதனால் ஃபஸ்ட்டு ஈஸியான ஃபுட்டேஜ்லேருந்து போகலாம். இதுதான் பேசிக்காகவே ஈஸியான ஃபுட்டேஜ். ரொம்ப லென்த்தியான ஃபுட்டேஜ் இது ஆக்சுவலாக. ஆனால் இது ஈஸியாக நம்ம முடிக்கலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ CST போட்டாச்சு. CST1, CST2, CSTஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பயுமே ரெகுலராக பண்ணுறது தான் அது ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸ் இல்லாமல் எந்த ஃபுட்டேஜும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒயிட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பியூர் ஒயிட் வேணும் நம்மளுக்கு. பியூர் ஒயிட் இங்கே இருக்குது. பியூர் ஒயிட். ஓகே, ஒயிட் பேலன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம சீனில் என்ன இருந்துச்சோ அது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஜூம் பண்ணிட்டு நான் இப்போ ஸ்க்ரோல் டச் பேட் இருக்கிறதுனால 2 ஃபிங்கர் ஸ்க்ரோல் அப் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் வரும். ஸோ இதில் வந்து கரெக்டாக திருப்பி ஒரிஜினல் சைஸ் எப்படி வைக்கிறது தெரியல. எப்படி வைக்கிறீங்கன்னா Z கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரிஜினல் சைஸ்க்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒயிட் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, லைட்டாக ப்ளூ வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நைட்டில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் உங்கள் டே லைட்டை நைட்டாக மாற்ற முடியும். நைட்டில் வந்து நம்ம ஹாலிவுட் டேர்ம்ஸில் இல்லை நம்மளோட கலர் கிரேடிங் டேர்ம்ஸ், ஹாலிவுட்னு சொல்லக்கூடாது, சாரி, கலர் கிரேடிங் டேர்ம்ஸில் வந்து நம்ம மோஸ்ட்லி நைட்டை வந்து ப்ளூவாக டிஃபைன் பண்ணுவோம். என்னதான் வந்து ரியலான நைட் லைட்டு, ஒரு ரியலான மூன் லைட்டில் ப்ளூ இல்லைனாலுமே நம்ம அது ப்ளூவாக தான் டிஃபைன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து மூன் லைட்டுன்னு ஒரு ஃபேமஸான 804 மூவி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டே லைட்டை நைட் லைட்டாக மாற்றிருப்பாங்க. ஃபுல்லாகவே மூன் லைட்டாக மாற்றிருப்பாங்க. அதில் நிறைய ப்ளூ டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது தப்பு இல்லை. நம்ம கலர் கிரேடிங் டேர்ம்ஸ் அப்போ நீங்கள் ஃபுல் ப்ளூவாகவும் போகலாம், இல்லை ஓரளவுக்கு ப்ளூ கொடுத்து எனக்கு டார்க்காக வேணும்னா அதுக்கும் போகலாம். ஒரே ஒரு காஷியஸாக இருக்க வேண்டியதுங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்பயே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கீ லைட் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் நைட்டு டிக்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ்போஷர் கம்மி பண்ணுவீங்க. எக்ஸ்போஷர் ஓவராலாக கம்மி பண்ணால் தான் டீசெண்டான நைட் லுக் வரும். அப்படி பண்ணும்போது ஃபேஸுக்கு முடிஞ்சளவுக்கு அதிகமான கீ லைட் இருந்துச்சுன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா தெரியும். இல்லை உங்களுக்கு ஃபேஸ் தெரியாமல் போயிடும். இதில் முக்கால்வாசி ஃபுட்டேஜ் அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் ஃபேஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போதைக்கு இந்த ரஃபான ஃபுட்டேஜ் வச்சு பண்ணலாம். ப்ரொடக்ஷன் அப்போ சில சேஞ்சஸ் நீங்கள் இப்போ வந்து டே லைட்டு நைட் லைட்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியா ப்ரொடக்ஷன்லேருந்தே இருந்துச்சுன்னா ஃபார் ஷுர் நீங்கள் அதை வந்து ஃபேஸ்க்கு ஒரு கீ லைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் ஃபேஸ்க்கு கீ லைட் இல்லாமல் நீங்கள் வந்து உட்காந்துட்டு ஃபேஸில் லைட்டே காணும், நைட்டில் மாற்ற சொன்ன லைட்டே காணும் ஃபேஸில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். வேணால் இப்போ புதுசாக வந்த டாவின்சியில் வந்து ரீலைட்டிங் டெக்னிக் இருக்குது. ஸோ ரீலைட்டிங் டெக்னிக் வச்சு நீங்கள் கொஞ்சம் லைட் கொடுத்தா உண்டு. ஓகே, இப்போ நைட்டுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன வேணும்னா எக்ஸ்போஷர் வேணும். ஓகேவா? எக்ஸ்போஷர் டவுன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இது எக்ஸ்போஷருக்கு போகலாம். எக்ஸ்போஷர் டவுன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு HDR வீல்ஸில் தான் நான் மோஸ்ட்லி பண்ணுவேன். HDR வீல்ஸில் நீங்கள் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு முக்கால்வாசி வந்துருச்சு. ஆனால் இது வந்து நம்ம வேவ் ஃபார்மில் எப்படி காமிக்கிறாருன்னு தெரியல.
போச்சு. டீட்டெயில் எல்லாமே போயிடுச்சு. 0 பக்கம் போகக்கூடாது. டீசென்ட்டான ஓரளவுக்கு அது இருக்கணும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு ரொம்ப கீழேயும் போகக்கூடாது. ரொம்ப டீட்டெயில்ஸ் ப்ரிசர்வ் ஆகணும். ப்ரிசர்வ்டா தான் இருக்குது டீட்டெயில்ஸு. ஆனால் நம்ம கரெக்டான டேர்ம்ஸான இது ஒரு லோ கான்ட்ராஸ்ட் லுக் கொடுக்குது. வேறு வழி இல்லை. நம்ம இந்த இதில் வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரிசர்வ் பண்ணணும். ரொம்ப 0க்கு போயிடக்கூடாது. அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் லுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது 0க்கு போகிறது தான் பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 0க்கு போய் நம்ம அந்த லுக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். பட் சில பேர் ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போ 0 தாண்டி கீழே போகல டீட்டெயில்ஸ், அதனால் தப்பிச்சிச்சு. ஓகேவா? லைட்ஸில் இருக்கிறதையும் நம்ம லைட்டாக கம்மி பண்ணிடும், ரெடியூஸ் பண்ணிடும். ரெடியூஸ் பண்ணிட்டு இப்போ ஷேடோஸில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓகே, டீசெண்டாக இருக்குது. இது ஓகேவாக இருக்கும். நம்ம எக்ஸ்போஷர் இது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கான்ட்ராஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம லைட்ஸை வந்து கொஞ்சம் இறக்கிட்டு நம்ம திருப்பியும் ஷேடோஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால அது ஒரு கான்ட்ராஸ்டில் கொஞ்சம் பெரிய பிரேக் டவுனாக கொடுக்கும். ஒரு லாக் ஃபுட்டேஜ் மாதிரி ஆகிடும். அது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கான்ட்ராஸ்ட் போகிறோம். ஸோ கான்ட்ராஸ்ட் எப்படி பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும். நான் மோஸ்ட்லி இந்த வாட்டி கர்வ்ஸ் போயிட்டு ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காம கர்வ்ஸ்க்கு இந்த இடத்துல நிறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, வேறு வழியில் 0 கிட்ட போனால் போக தான் செய்யும். நம்மளுக்கு லோ கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஃபுல்லாக 0க்கு போகல, ஏன்னா நல்ல எக்ஸ்போஷர் வச்சு எடுத்திருக்காங்க. 0 தொட்டில் ஆக்சுவலாக இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா 0 தொட்டில் ப்ரிசர்வ்டாக தான் இருக்குது. தொட்டிருக்கு, நோ ப்ராப்ளம். சேஃப் ப்ராட்காஸ்ட்டில் தான் இருக்குது இன்னும். அதனால் நம்ம பதட்டப்பட வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ இல்லை. ஸோ இப்போ கான்ட்ராஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் போனால் ஃபேஸஸ் ஓகேவாக இருக்குது. ஏன்னா ஃபேஸஸ் எல்லாமே பிரைட்டான ஸ்கின்ஸ் எல்லாருக்குமே. நான் ஒயிட் பீப்புள் ஒயிட்டாக தான் இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம இதே வந்து நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ஸ்கின் டோன்ஸ்க்கும் சரி இல்லை வந்து டார்க்கர் ஸ்கின் டோன்ஸ்க்கும் சரி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கீலைட் ஆட் பண்ணுறது பெட்டர். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்போ தான் அந்த ப்ளூ டோன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணலான்னா டீல் கொண்டு வரலாம், ப்ளூஸ் கொண்டு வரலாம். அது உங்களோட கம்ப்ளீட்டான ஐடியாலஜி தான். இப்போ லுக்கில் நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளூ ஆட் பண்ண போகிறோம். ப்ளூக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நான் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி ப்ளூ கொண்டு வரது. செகண்ட் ஒன் வந்து நான் இதோ இங்கே இருக்கிற வீல்ஸ் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி குளோபலில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ளூ தள்ளிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நைஸ் குட் ப்ளூ கிடைக்கும். ஸோ இதுவும் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இங்கே போகலாம், டீல் ப்ளூ போகலாம். இல்லை எனக்கு ப்ராப்பராக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்ஸில் வந்து ஸ்லைட்டாக ப்ளூக்கு தள்ளிட்டு ஷேடோஸில் லைட்டாக ப்ளூ தள்ளிங்கன்னா டீல் ப்ளூ தள்ளிங்கன்னா சரி டார்க் ப்ளூ தள்ளிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக லுக் இருக்கும். ஆக்சுவலாக என்னோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ஓகே, நம்ம கலர் பண்ணும்போது எப்படி ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வைக்கணுன்ற ஒரு டுட்டோரியலும் நீங்கள் வேணும்னா கேளுங்க. ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படுது. நான் வந்து நெக்ஸ்ட் அதை சொல்லித்தரலான்னு இருக்கேன். எப்படி ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வைக்கணும், ரூமோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் நான் சொல்லலான்னு இருக்கேன். நான் பிரைட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் என்னோடய ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்காக சொல்லித்தரேன். ஸோ டீல்ஸ் எப்படி ப்ரிசர்வ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே குட், ஓரளவுக்கு நைட்டாக இருக்குது. பட்டு நம்மளுக்கு இன்னும் மிஸ் ஆகுறது என்னென்னா இன்னும் நம்மளுக்கு நிறையா ப்ளூ வேணும். ஸோ டார்க்கில் ஃபுல்லாக ப்ளூ தள்ள வேணாம், லைட்டாக ப்ளூ தள்ளுங்க. பட் ஷேடோஸில் இதில் வந்து ஃபுல் பிளாக்கில் வந்து அதுக்கு ஆப்போசிட் கலர் தள்ளுங்க, ப்ளூக்கு ஆப்போசிட். அது கொஞ்சம் நல்ல ஒரு வேரியேஷன் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அது தெரியும். மோஸ்ட்லி ஷேடோஸில் ஒன்று கொஞ்சம் கூட ப்ளூ தள்ளும். ஓகே டீசெண்டாக இருக்குது. இது நிறைய ப்ளூஸ் கொண்டு வருது, ஃபேஸஸில் ப்ளூஸ் கொண்டு வரும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. மூன் லைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ஃபேஸே வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து வேறு வழியே பண்ண முடியாது. ப்ளூவில் எக்கச்சக்கமாக வச்சு இருந்தால் தான் அந்த ப்ளூ டோன் நிஜமாக நைட்டுன்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். இது மிட் நைட் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டே லைட்ஸ் மாதிரி வேணும்னா எக்ஸ்போசர் போங்க, லைட்டாக திருப்பி எக்ஸ்போசர் கொண்டு வாங்க. இஃப் யூ ஓகே வித் திஸ், இட்ஸ் வந்து ஒரு நல்ல மூன் லைட் இருக்கிற ஒரு இதாக கிடைக்கும். சரியா?
ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு இது பெட்டர் இருக்குது. மிட் நைட் மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் தட்டும். வாட் இஸ் இட்? சேச்சுரேஷன். சேச்சுரேஷன் தான் நம்ம இப்போ பார்க்கணும். சேச்சுரேஷன் ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த க்ரீன்ஸ் இந்த ப்ளூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன்ஸ் இந்த ப்ளூஸ்லாம் தெரியுதுல்ல, இது அதுக்கப்புறம் இந்த ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த ரெட்டு, இந்த ரெட்டு பாப் ஆகி செம்மையாக இருக்குது. ஸோ அது வந்து நான் சேச்சுரேஷன் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகேவா, பிஃபோர் லுக் பண்ணுறது எனக்கு பெட்டர்னு தோணுது. இப்போ சேட் ஆக்சுவலாக லுக்கை டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ப்ளூ, க்ரீன் இது 2 மட்டும். க்ரீனை வந்து டிக்ரீஸ் பண்ணிடலாம். ரெட்டை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அந்த சேச்சுரேஷன் லெஸ் ஆகிடுச்சு. பட்டு கொஞ்சம் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டிக்ரீஸ் பண்ணும். அதாவது லூம் போயிட்டு லூம்லேயும் வந்து என்ன பண்ணலாம்னா ரெட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ரெட்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு க்ரீன்ஸையும் ரெடியூஸ் பண்ணிடலாம். ப்ளூ இருந்தால் பிரச்சனை இல்லை. ப்ளூவாகவே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். அப்படி அதுவும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லுக் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது கொஞ்சம் டீசெண்டான லுக்கு தந்துருக்கு. கண்ட்ரோல் F. ஓகே, இந்த ப்ளூஸ் எனக்கு ஓகே. இது ஒரு மிட் நைட் ஃபீல் வருது. இது நல்லா மிட் நைட்டாக மாற்றலாம். அதனால இது மிட் நைட் ஃபீல்லே இருக்கட்டும். கண்ட்ரோல் Z. ஓகே, சரி, வெறும் C. அடுத்து கிளிப்புக்கு போகலாம். அடுத்து எக்கச்சக்க லைட் இருக்கு. அதாவது இல்லை, சன்லைட்டே அடிக்குது அந்த மாதிரி ஒரு கிளிப் இது. ஃபஸ்ட்டு இதுக்கும் எப்பேற்பட்ட ஃபுட்டேஜாக இருந்தாலும் ஒயிட் பேலன்ஸ் முக்கியம். எக்ஸ்போஷர் போகிறோம். எக்ஸ்போஷர் என்ன பண்ணுறோம்? எக்ஸ்போஷர் ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணால் போதும். 50 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டார்க்கர் ஜோன்ஸை ஒன்று டார்க் ஆக்கணும், லைட் ஆக்கணும். அந்த ஃபேட் இருக்கணும். மூணு லைட்டுன்றனால ஃபேட் இருக்கணும். அதே மாதிரி ஷேடோஸையும் ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் தான் கடைசியாக லைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். லைட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஒரு மாதிரி ரெட்ஸ் எல்லாம் அப்படியே பாப் ஆகும், எல்லாமே ஆகும். அது நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன் நான். இப்போ நீங்கள் லைட்ஸை ரெடியூஸ் பண்ணீங்களே, அதை சரி பண்ணிட்டு பிரிண்டர் லைட்ஸ் இருக்கும். பிரிண்டர் லைட்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் என்னால் எடுக்க முடியும். ஸோ சப்போஸ் ஏதாவது பிரிண்டர் லைட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பிரிண்டர் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். பிரிண்டர் லைட்ஸ் தான் வந்து ப்ரொஃபஷனலான கலரிஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒயிட் பேலன்ஸ் மெத்தட். சரி, ஒயிட் பேலன்ஸ், கலர் கரெக்ஷன் எல்லாமே பிரிண்டர் லைட்ஸில் வந்துடும். அது வந்து கீபேடை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ கீபேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, 8, 9, 4, 5, 6, 1, 2, 3, அதுக்கப்புறம் 0 டாட்டு, அப்புறம் மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். மெஜெண்டாவை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூஸ் வேல்யூ பாப்பா. இது என்ன? சாரி, மெஜெண்டா க்ரீன். இந்த ரீசன் தான் பண்ணும். எல்லோவை ரெடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ டோன் வரும். அதே மாதிரி திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக அது இன்னும் நல்லா ப்ளூவாக கொண்டு வரத்துக்கு நான் வந்து லைட்டாக 0 கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த க்ரீன் வரும். க்ரீன் ப்ளஸ் பர்பிள் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி டீல் ப்ளூ தரும். ஸோ அந்த மாதிரி டார்க்கான இமேஜ் வரும். இது எப்படி இருக்கும்னா செம டார்க்காக இருக்கும், இன்டென்சிவாக இருக்கும். அதே மாதிரி இது ப்ராக்டிக்கலாக வராது. நான் வந்து உங்களுக்கு ஒரு மெத்தட், இதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுவுமே தப்பு இல்லை. ரூல்ஸை பிரேக் பண்ணுறதும் நல்லது தான், ரூல்ஸை பண்ணுறதும் நல்லது தான். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் நீங்கள் பண்ணலாம். எனக்கு இப்படி இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒயிட் ஒன்று இருக்குது, அது நம்ம ஒரு லைட் சோர்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான். அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பவர் விண்டோ போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். நான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் அப்படி தான் பவர் விண்டோ போட்டு தான் சரி பண்ணேன். பேசிக்காக அப்படி தான் சரி பண்ணணும். பிகாஸ் நம்ம எங்கேருந்து லைட் சோர்ஸ் வருதுன்றதை காமிச்சிட்டோன்னா போதும். ஓகே, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கேருந்து லைட் சோர்ஸ் வர மாதிரி இல்லை, இப்படி இருந்து வர மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட அவுட்டர் எட்ஜை வந்து நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ண போகிறேன். அவுட்டர் எட்ஜ் ஃபுல்லாக பிளெண்டாக இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நோட்டில் ஹைலைட்ஸ் இருக்குல்ல, ஹைலைட்ஸ் இல்லை லைட்ஸ், இதை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஷேடோஸும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள்.
ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைட் சோர்ஸ் மாதிரி மாறிடும். ஓகேவா? இது ஃபுல் ஃப்ரேம் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா, இது வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம அதை டார்க் பண்ணியிருக்கோன்ற மாதிரி தெரிகிற மாதிரி லைட்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லைட் சோர்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு லைட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டாக நான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இதுவும் பண்ணலாம். இல்லை உங்கள் கேரக்டர் மேலே லைட் இருந்துச்சுன்னா அதை தவிர வேறு வழியே இல்லை. யூ ஹாவ் டு டூ இட். இல்லை நீங்கள் வந்து சப்போஸ் யூ ஹாவ் எனஃப் மணி டு டிஃப்யூஸ் லைட், உங்களுக்கு எக்கச்சக்க மணி வந்து ப்ரொடக்ஷன் வந்து டிஃப்யூஸ் பண்ண முடியும், ஏன்னா டிஃப்யூஷன் பண்ண முடியும் இத்தனை லைட்டையும். இல்லை ஒரு க்ளவுடியான டேல நான் எடுக்கிறேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. சப்போஸ் சன்லைட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ஆடியன்ஸ் நம்பிக்கணும் எல்லா ஃபுட்டேஜும் மேட்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்ன கேட்பாங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட விஷஸ் என்ன, டிஓபியோட விஷன் என்ன, ஒரு சினிமாட்டோகிராஃபரோட விஷன் என்ன, இல்லை டிரெக்டர் லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு இங்கே லைட்டு தெரியுது, லைட் இந்த இடத்துலையும் வேணும்னு கேட்குறாரு அப்படின்னும் போது ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும் போது தான் நம்ம இப்படி பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்த ஒரு லாஸ்ட் ஃபுட்டேஜ் பண்ணலாம். இதெல்லாம் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட்ஸ். இது பேசிக்காக நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த மெத்தட்ஸில் எந்த மெத்தட் செட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணலாம். ஓகே, அடுத்து லாஸ்ட் ஃபுட்டேஜ். ஓகே, இதுதான் வந்து டே டு நைட் எப்படி பண்ணுறதுன்ற டோட்டல் ஃபுல்லாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் டைம் அடுத்து என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். பிரிண்டர் லைட்ஸ் பற்றி வேணும்னு சொல்லுங்கள். இல்லை வந்து சொன்னேன் ஹவு டு செட் பிரைட்னஸ், எப்படி கலர் கேலிப்ரேட் பண்ணுறது, மானிட்டரை எப்படி நான் பேசிக்காக எப்படி கலர் கேலிப்ரேட் பண்ணேன், எப்படி கலர் கேலிப்ரேட்டர் இல்லாமல் கலர் கேலிப்ரேட் பண்ணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஐம் ஸோ சாரி ஃபார் நாட் போஸ்டிங் வீடியோஸ் லாஸ்ட்டு ஃபார் 1 month. இதுக்கு மேலே நான் ரெகுலராக இருக்க ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஒர்க் இனிமேல் வராதுன்ற ஒரு நம்பிக்கை தான். அப்படி இருந்தாலுமே நான் அந்த ஒர்க்கோட ஃப்ளோவோட நான் வீடியோஸும் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி கலர் கிரேடிங் டியூட்டோரியல்ஸ், கலர் கிரேட் பண்ணணும், டியூட்டோரியல்ஸ் இல்லை கலர் கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் மை இன்ஸ்டாகிராம். யூ கேன் டிஎம் மை இன்ஸ்டாகிராம். ஒரு நான் வந்து டிஎம் இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு நம்பர் எக்ஸெட்ரா நம்ம போய்க்கலாம். ஸோ ஐ கேன் டூ ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணலாம், ஆட்ஸும் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து நான் டெவலப் பண்ணுன்ற ஒரு ப்ராசஸில் தான் இருக்கேன். சப்போஸ் உங்கள் ஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் குட்டான ஃபைல்ஸாக இருந்துச்சுன்னா ஐ கேன் டூ இட் ஃபார் ஃப்ரீ டூ. ஓகேவா?
என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியும். பிகாஸ் நான் இப்போ என்னோட ஸ்டார்டிங் பீரியட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுக்காக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை என்னோட கேட்லாகை ரெடி பண்ணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பெஸ்ட்டுன்னு வேணாம், நல்ல குட் ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா ஃபார் ஷுர் ஐ கேன் டூ இட் ஃபார் ஃப்ரீ. நான் தப்பே சொல்ல மாட்டேன். எனக்கு ஃபுட்டேஜஸ் லாக்காக இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்போசர் குட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன் ஃபார் ஃப்ரீ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.